முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு. குக் வித் கோமாளி ஒரு ஃபேமஸான ஷோ. தமிழ்நாட்டுல குக் வித் கோமாளி தெரியாதவங்க ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ரீசெண்டா குக் வித் கோமாளில மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா ஒரு பெரிய கிளாஷ் ஒன்று நடந்து டோட்டலா மணிமேகலை இந்த ஷோ விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க அந்த ஷோவை விட்டு வெளியே போயிருக்காங்க. இது எதனால நடந்துச்சு, அங்க என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணினா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் மச்சா. குக் வித் கோமாளி ஒரு ஃபேமஸான ஷோ. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். குக் வித் கோமாளில ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தே இந்த மணிமேகலைங்கிற ரோல் உள்ள இருக்காங்க. 5 சீசனா இந்த குக் வித் கோமாளி நடந்துட்டு இருக்கு. இதுல 4 சீசனா பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி ஆரம்பிச்சதுல இருந்தே மணிமேகலை உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா கோமாளி அப்படிங்கிற ஒரு ரோல். இவங்க அந்த ரோலையுமே பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலு, அவங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ஆக்டிங் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ரோலை வந்து சூப்பரா பிளே பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பேரை வந்து அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. 5 சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வந்து அவங்களால அந்த ரோலை தக்க வைக்க முடியாம வெளியே போயிருந்தாலும் இவங்க இந்த ரோலை வந்து சூப்பரா பிளே பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பேரை வாங்கி இருக்கிறதுனால ஸ்டில் அவங்க வந்து அங்க சஸ்டைன் பண்றாங்க. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன்லயும் அவங்களுக்கு பிடிச்ச ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆங்கரிங் தான். அந்த ஸ்டேஜில் நின்று அவங்க ஆங்கரிங் பண்ணணுங்கிறத அவங்க ஆசையை வந்து அப்பப்போ வெளிக்காட்டுவாங்க. எப்பெல்லாம் அந்த ரோலுக்கு அந்த இடத்துல வேக்கன்ட் இருக்கோ அப்ப அந்த இடத்துல அவங்கள ஃபில் பண்ணி அந்த டைம்ல அவங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. மறுபடியும் அவங்கள கோமாளியா உள்ள போட்டுருவாங்க. பட் அவங்களுக்கு டோட்டலாவே அந்த ஆங்கரிங் ரோல் பண்ணணும் அப்படிங்கறத ஆசை. அவங்களோட ஆசைப்படியே இந்த 5th சீசன்ல அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆங்கரிங்லயுமே வந்து அவங்க சூப்பரா பண்ணியிருப்பாங்க அவங்க ஸ்டைல்ல. இப்போ உள்ள 5th சீசன்ல வந்து பிரியங்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ள வந்து டோட்டலா பிரியங்காவோட இண்டஸ்ட்ரியோட டோட்டல் லைஃபே பாத்தீங்கன்னா இந்த ஆங்கரிங் தான். இந்த ஆங்கரிங்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இந்த ஆங்கரிங் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. டாமினன்ஸ்னா என்னன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வேலை செய்யறேன். அந்த வேலை ஒரு எனக்கு மேல இருக்கிறவங்க வந்து நான் செய்யற வேலை அவங்கள வந்து தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே இருக்கிறவன அமுத்த பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ரோல அவங்க கையை விட்டு போயிருமே அப்படிங்கிற பயத்தோட. இப்போ அதுதான் வந்து இங்க மணிமேகலைக்கும் நடந்திருக்கு. அவங்க செஞ்ச அந்த ஆங்கரிங் ரோல் நல்லாவும் இருந்தாலும் பட் இந்த விஷயம்லாம் நீ ஆங்கரிங்ல பண்ணக்கூடாது, இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வே ஆஃப் ஆங்கரிங் ரோல் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வாங்க. பட் இதை வந்து நீ இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அது டோட்டலாவே மணிமேகலைக்கு பிடிக்கல. என்னை எந்த அளவுக்கு டாமினேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணாங்க. ஸோ அதனாலேயே நான் பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஃபைனலாக சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்து நான் அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு வெளியே சர்வே பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. இது ஒன்று மட்டும்தான் என்னோட வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா நான் இந்த அங்க ஃபைட் நடந்த அந்த ஆடியோ கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காம கேட்டுட்டு போயிருங்க. சொன்னது இந்த மூஞ்சி தான். பேசுறதுக்கு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? மணிமேகலை, நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு நீங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றோம்ல முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு, புரியுதா? நீனும் சொல்றதுக்கு சரி வா பாக்கலாம் வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு கத்துக்கோங்க முதல்ல, சரியா? உட்காந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க அவ்வளவுதானே. பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அறிவாளித்தனம். ஏன் ரூடா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட பட் அவரை பேசுறதுக்கு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆமா, உன்னை அனுப்பணும் வெளியே. வெளியே போ, கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க. உங்களுக்கு irresponsible பேசுறீங்க. அது மாதிரி நான் இப்படி பேசுறீங்க. ஒரு நாள் ஒரு பேச்சு பேசாத. யார் வெளியே போறா பாபு? உங்களுக்கு வெட்டியா இருக்கு, வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றது. உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தேவையில்ல. உங்க வீட்டோட நிறுத்திக்கோங்க. இதை தெரியும். ஒண்ணு தவிர நீங்க இல்லைன்னா மட்டும் தான் நான் எடுப்பேன். ஆனா எங்கேயோ போய் தொலைங்க.